ஜெபமாலை ஜெபிப்பது எப்படி? தமிழ் ரோசரி கைட். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த காணொளியில் ஜெபமாலை எப்படி ஜெபிப்பது என்பதை எளிமையாக, அமைதியாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நீங்கள் புதிதாக ஜெபமாலை தொடங்குகிறவராக இருந்தாலும் அல்லது தினமும் ஜெபிப்பவராக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்பொழுது உங்கள் மனதை அமைதியாக்குங்கள். தேவனின் சந்நிதியில் நாம் செல்லலாம். ஸ்டெப் 1. சிலுவை அடியில். முதலில் ஜெபமாலையின் சிலுவையை பிடித்துக் கொள்ளுங்கள். சிலுவை அடையாளம் செய்யுங்கள். பிதாவின் நாமத்தினாலும், குமாரனின் நாமத்தினாலும், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலும். ஆமென். இப்போது அப்போஸ்தலர் நம்பிக்கை ஜெபத்தை சொல்லுங்கள். நம்பிக்கை ஜெபத்தை மெதுவாக வாசிக்கவும். ஸ்டெப் 2 முதல் பெரிய மணி. இப்பொழுது முதல் பெரிய மணியில் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சொல்லுங்கள். ஸ்டெப் 3 சிறிய மணிகள். அடுத்த 3 சிறிய மணிகளில் 3 முறை அருள் நிறைந்த மரியாளே ஜெபத்தை சொல்லுங்கள். இந்த 3 ஜெபங்கள் நம்பிக்கை, நம்பரிக்கை, அன்பு வளர வேண்டி சொல்லப்படுகின்றன. ஸ்டெப் 4 மகிமை உண்டாகுக. அடுத்த பெரிய மணியில் மகிமை உண்டாகுக ஜெபத்தை சொல்லுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாகுக. ஸ்டெப் 5 இரகசியங்கள். முக்கிய பகுதி. இப்பொழுது ஜெபமாலையின் முக்கியமான பகுதியான 5 இரகசியங்களை நாம் ஜெபிக்கப் போகிறோம். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு விதமான இரகசியங்கள் உள்ளன. திங்கள் மற்றும் சனி மகிழ்ச்சியான இரகசியங்கள். செவ்வாய் மற்றும் வெள்ளி வேதனையான இரகசியங்கள். புதன் மற்றும் ஞாயிறு மகிமையான இரகசியங்கள். வியாழன் ஒளியின் இரகசியங்கள். ஒவ்வொரு இரகசியத்திற்கும் முதலில் இரகசியத்தை அறிவிக்கவும். உதாரணமாக, முதல் மகிழ்ச்சியான இரகசியம் தூதர் அறிவிப்பு. இப்போது ஒரு கர்த்தர் கற்பித்த ஜெபம். 10 அருள் நிறைந்த மரியாளே மகிமை உண்டாகுக. விருப்பமானால் ஓ என் இயேசுவே ஜெபத்தையும் சொல்லலாம். இதே முறையில் 5 இரகசியங்களையும் ஜெபிக்கவும். ஐண்டீன்ஸ் நீரின் ஜெபமாலை முடிவு. 5 இரகசியங்கள் முடிந்த பிறகு வணக்கம் மரியாளே கருணையின் அரசிய ஜெபத்தைச் சொல்லுங்கள். பின்னர் இறுதி ஜெபத்தை மெதுவாகச் சொல்லுங்கள். எண்டிங் மெசேஜ். அன்பானவர்களே, ஜெபமாலை சரியாக சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல, இதயத்தோடு சொல்வதற்காக. நீங்கள் ஜெபிக்கும்போது அன்னை மரியாள் உங்களுடன் நடக்கிறாள். உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தேவைகளையும் தேவனிடம் ஒப்படையுங்கள். தேவனின் அமைதி உங்களோடு இருப்பதாக. ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அன்னை மரியாளின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் உண்டாகட்டும்.